டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் ஹைப்பர் ஹிட்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிவியர்வை நிறைய பேருக்கு இது இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கு செல்கின்ற கல்லூரிக்கு செல்கின்ற மாணாக்கர்களுக்கு அதிகமான பேருக்கு இது இருக்கும். இதற்கு பெரியவங்களுக்கும் இருக்கலாம். இதற்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மன அழுத்தம் தான் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. சத்து குறைபாடு, தூக்கமின்மை இப்படி நிறைய காரணங்கள், நாள்பட்ட மலக்கட்டு பிரச்சனை, நரம்பு மண்டல பாதிப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணாக்கர்கள் பேனா பிடித்து எழுதவே முடியாது. அந்த பேப்பர் பூரா நனைஞ்சிரும், நோட்டு நனைஞ்சு போயிடும். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் ஒரு கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டே தான் அவங்க இருக்கக்கூடிய சூழலில் இருப்பாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். முதல்ல இவங்க செய்ய வேண்டியது மலக்கட்டு இல்லாமல் அவங்கள பார்த்துக்கணும். அந்த கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கூட இந்த ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் ஏற்படுவது இயற்கை. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. மலக்கட்டு பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக மாணாக்கர்கள் ஆண்கள் பெண்கள் யாருமே அதை ஒரு பொருட்படுத்தாமல் இருப்பாங்க. காலையில் நம்ம மலம் கழிக்கணும், தினசரி கழிக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் டெஃபிஷியன்சி, சத்து குறைபாடு. சாப்பிட மாட்டாங்க. காய்கள் சாப்பிட்றதில்ல, கீரைகள் சாப்பிட்றதில்ல, பழங்கள் சாப்பிட்றதில்ல. ஒரு மாதிரியான குறிப்பிட்ட சுவையுள்ள குறிப்பிட்ட உணவை தான் அவங்க தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அதனாலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் டெஃபிஷியன்சி, சத்து குறைபாடு ஏற்பட்டு இந்த ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் சொல்லக்கூடிய அதிவியர்வை ஏற்படலாம். தூக்கம் இல்லாமல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் 2 மணி வரலையும் விழிச்சிருப்பாங்க. 4 மணி 5 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் எந்திரிப்பாங்க, மறுபடியும் படிப்பாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உடலை வருத்தி கொள்ளும் பொழுது, உடல் சார்ந்து மனசு சார்ந்து பாதிக்கப்படும் பொழுது இந்த அதிவியர்வை அவர்களுக்கு ஏற்படக்கூடும். இப்படி நிறைய காரணங்களால் ஏற்படக்கூடிய இந்த அதிவியர்வையை முதல்ல நாம் எப்படி சரி பண்ணலாம்? உணவை சரி பண்ண வேண்டும். உணவுனா எல்லா சுவையும் இருக்கிற உணவுகளை நாம் ஒழுங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது சத்து குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளவு ஹீமோகுளோபின் இருக்குன்னு பார்க்கணும். பெண்களாக இருந்தால் தைராய்டு நோய் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இதை பார்த்த பிறகு அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதற்குரிய நம்ம சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவான ஒரு தீர்வு சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் குங்குமப்பூ மாத்திரை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15க்கு மேற்பட்ட மூலப்பொருட்கள் இதில் கலந்துருக்கு. இந்த குங்குமப்பூ மாத்திரை சித்த மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. இப்போ யாருக்கு இருந்தாலும் சரி, அதாவது 6 வயதுக்கு மேலே எந்த வயதினர் வேண்டுமானாலும் இப்போ இந்த ஹைப்பர் ஹிட்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிவியர்வை இருக்கிறவங்க இப்போ பக்கத்தில் மருத்துவர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஆலோசனை வாங்கி, அல்லது இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குங்குமப்பூ மாத்திரையை அதாவது 12 வயது வரை காலை ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரை, ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் அப்படியே வாயில் போட்டு விழுங்கலாம். அடுத்தது அந்த 12 வயதுக்கு மேலே காலை 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை, ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம். ஒரு 3 மாதம் 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் சொல்லக்கூடிய அதிவியர்வை உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி எங்கே போச்சுனே தெரியாது. அதற்கு பிறகு உங்களுடைய உணவு முறை மாற்றம், உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றம், இதை கண்டிப்பாக நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இவைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு குங்குமப்பூ மாத்திரையை சித்த மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் உங்களுக்கு அதிவியர்வை படிப்படியாக முழுவதுமாக குணமாகும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.